தப்பிச்சு ஓடிடக்கூடாது. அவனை சுத்தி வளைங்க. அவனை தப்பிக்க விடக்கூடாது. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் அவனை விட்டு வாங்க வாங்க. அவனை பிடிக்கணும். சீக்கிரம் வாங்க. திருடன் கிடைச்சானா? இல்ல கிடைக்கல. கிடைச்சானா? இல்ல கிடைக்கல. அவனை கண்டுபிடிக்கணும். நம்ம ஏரியாவை விட்டு அவன் தப்பிச்சு போகவே கூடாது. சீக்கிரம் வாங்க கண்டுபிடிக்கலாம். சீக்கிரம் வாங்க. ஜோதியோட குழந்தை. வா வா போய் பார்க்கலாம். வா பாவேஷ். ஜோதி நீ அவங்க 2 பேரையும் கொலை பண்ணிட்டு இந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடணும் இல்லையா? சார் நான் ஒன்றும் அவங்கள கொலை பண்ணல சார். எனக்கு துப்பாக்கியில் சுடவே தெரியாது சார். நான் 2 நாளாக பட்னியாக இருக்கேன் சார். காலையில் ஒரு வீட்டில் சாப்பாடு திருடிட்டேன். இந்த கூட்டம் என்ன துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க தான் இந்த வீட்டுக்குள்ளே பூந்தேன் சார். இவனை சர்ச் பண்ணீங்களா? எஸ் சார். ஆனால் கன்னு கிடைக்கல. ஷூட் பண்ண சத்தத்தை யாராவது கேட்டிங்களா? இல்ல சார், நாங்க எதுவும் கேட்கல சார். குழந்தைய திருடிட்டு ஏன் ஓடுன? சார் கூட்டத்தை பார்த்து ஓடும்போது திருடின எல்லாத்தையும் தூக்கி போட்டேன் சார். வீட்டில் அவங்க செத்து இருந்ததை பார்த்தேன். அவங்க குழந்தை பக்கத்தில் அழுதுட்டு இருந்துச்சு. அப்போ தான் யோசித்தேன், குழந்தைய விற்றா பணம் கிடைக்குன்றதுக்காக தான் குழந்தைய தூக்கிட்டு போனேன் சார். சார் இவன் சொல்றதெல்லாம் போய். இவன் தான் சார் கொலை பண்ணிருக்கான். இவனை எங்க கையில ஒப்படைங்க. இவனை நாங்க பாத்துக்கிறோம். ஆமா சார், நீங்க இவங்க என்ன கொன்னுடுவாங்க சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். நீ இந்த குழந்தைய திருடின காரியம் பண்ணிருக்கல, இதுக்கான தண்டனை உன்னை நான் இவங்க கிட்டயே. ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். யாரும் இவன் மேல கை வைக்காதீங்க. இவனுக்கான தண்டனையை சட்டம் கொடுக்கும். அன்னைக்கு ஏதா கிடைச்சதா? ரிஷின்ற பையனோட மெடிக்கல் ரிப்போர்ட் கிடைச்சது சார். அவனுக்கு உடம்பு சரியில்லை. ரிஷியா? ஆமாம் சார், அவனுக்கு 10 வயசு. பாவேஷ். சார். அதுஷன் சார், இங்கே 3 டீ கப்பு கிடச்சிருக்கு. இதில் 2 கப்பு பாவேஷ் ஜோதி குடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த 3வது கப் யாரோ மண்ணு ஓடுது சார். ஏன்னா இந்த டிஃபன் இருக்குல்ல, இதில் பாவேஷோட பேர் போட்டிருக்கு. ஆனால் இந்த டிஃபனில் மண்ணுவோட பேர் போட்டிருக்கு. மண்ணு. குழந்தை அலற சத்தம்.
அட இல்ல 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 அடடடடடட இல்ல 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 அழுவாத. ஓ இந்த ரிஷி யாரு? பாவிஷ் அப்புறம் ஜோதியோட பெரிய பையன் சார். அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? சார் பாவேஷ் ஜோதிக்கு 2 குழந்தைங்க சார். ரிஷி 10 வயசு பையன், அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். அப்புறம் இந்த குழந்தை ராணி. 2 குழந்தைங்க தானா? ஆமா சார். ஏன்? அப்படின்னா இந்த குழந்தை யாரோடது? சார் இந்த குழந்தை யாரோடதுன்னு தெரியல. சார் பாவேஷும் ஜோதியும் 6 மாதத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்தாங்க சார். அப்போது ரிஷியும் ராணியும் தான் அவங்க கூட இருந்தாங்க. அப்ப இந்த குழந்தை எங்கேருந்து வந்தது? இந்த குழந்தை இந்த ஏரியால யாருதும் கிடையாதுல்ல? இல்ல சார், சரி, இல்ல சரி, சார், இல்ல சார். இது என்ன புது கதை? வேற இவங்க கூட யாராவது தங்கி இருக்காங்களா? சார் ஜோதியோட தங்கச்சி ஒருத்தி இருக்கா மது, அவ இங்க அடிக்கடி வருவா. உங்களில் யாருக்காவது மண்ணுன்ற ஆளை பற்றி தெரியுமா? மண்ணுவா? இல்லையே சார். அந்த பேர்ல இந்த இடத்துல எந்த ஒரு ஆளும் இல்லை சார். சரி, இந்த பாவேஷ் எங்க வேலை பார்த்தாரு? சார் அவரு கூலி வேலை பார்க்குறாரு சார். தினமும் வேலைக்கு தெருமுக்கில் நிற்பாரு. எங்கே வேலை கிடைக்குதோ அங்கே போயிடுவார் சார். சார் ஒருவேளை அந்த மண்ணும் பாவேஷ் கூட வேலை பார்க்குறவனா இருப்பானோ? சார் இந்த குழந்தை யாரோடதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? துஷ்யந்த் ஒரு வேலை பண்ண முதல்ல கண்டுபிடிங்க. குழந்தை மிஸ்ஸிங்னு யாராவது கேஸ் கொடுத்துருக்காங்களான்னு. அப்புறம் பூர்வி, பாவேஷ், ஜோஷி வீட்டாளுங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. டாக்டர் சார், நாங்கள் சிஐடிஸ். ஹலோ சார். ஹலோ. இந்த பையன்தான் ரிஷியா? ஆமாம் சார், இவன் தான். என்னாச்சு சார்? நாங்கள் இந்த பையன்கிட்ட பேசலாமா? இல்லை சார், இவன் இப்போ பேசுகிற நிலைமையில இல்லை. ஏன், என்னாச்சு சார்? சார் இவனுக்கு கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கு. என்னாச்சு சார், இங்கே ஏதாவது ப்ராப்ளமா? ஆக்சுவலி ரிஷியோட அம்மா அப்பா இப்போ உயிரோட இல்லை. என்ன? ஓ மை காட். அதனால தான் அவனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்னைக்கு அவங்க பே பண்ணவே இல்லையா? இல்லை, புரியல. ட்ரீட்மெண்ட்டுக்கு பணமா? ஆமாம் சார். ஆக்சுவலி ரிஷிக்கு இன்னைக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்க இருந்துச்சு. இவங்க வீட்டில் இருக்கிறவங்க 10 லட்ச ரூபாய் கட்டுறதா இருந்தாங்க. 10 லட்சமா? அவங்களால எப்படி 10 லட்சத்தை கொண்டு வர முடியும்? சார் 1 மாதத்துக்கு முன்னாடி இவனுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு. அப்போ கூட அவங்க 10 லட்ச ரூபாய் கட்டியிருந்தாங்க சார். வாட்? ஆக்சுவலாக இந்த ஆப்ரேஷனுக்கும் அவங்க பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நான் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சார். இன்றைக்கி எப்படியாவது இவனுக்கு ஆப்ரேஷன் நடத்தி ஆகணும் சார், இல்லைனா இவனோட உயிருக்கே ஆபத்தாயிடும். டாக்டர், உடனே நீங்கள் ஆப்ரேஷன் வேலையை ஆரம்பிங்க. பணத்தை பற்றி நாங்கள் பார்த்துக்குறோம் சார். ஓகே சார், நீங்கள் சொல்கிறதுனால நான் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே சார். ரிஷி, பயப்படாத, உனக்கு எதுவும் ஆகாத. சார் ஒரு விஷயம் புரியல. அந்த பாவேஷ் கிட்ட இவ்வளோ பணம் எப்படி வந்திருக்கும் சார்? அதான விஷயம். 20 லட்சம். ஒருவேளை 20 லட்சம் உங்ககிட்ட இருந்திருந்தா 10 லட்சம் ரூபாய் எங்க போயிருக்கும்? வீட்லயும் அந்த பணம் கிடைக்கல. அமைதியா இரு கண்ணா. எதுக்குப்பா இவ்வளோ அழுவுற? யாருப்பா உன்னை அடிச்சது? ஐயோ கண்ணா, அழுவாதப்பா, அழுறது நிறுத்துப்பா. இங்க பாரு, ஒருவேளை நீ அழுவுறது நிறுத்தல, அப்புறம் நான் அழுவ ஆரம்பிச்சிருவேன். ஐயோ சார், சார் இவனை ஏதாவது பண்ணுங்க சார் ப்ளீஸ். இவன் அழுவுறதை நிறுத்துங்க சார். ஏப்பா பங்கஜ், இந்த 2 குழந்தையும் போட்டி போட்டு அழுகுறாங்களே. உங்களுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுதுல்ல, உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? குழந்தைய எப்படி பார்த்துக்கிறதுன்னு உங்கள் பொண்டாட்டி உங்களுக்கு சொல்லி தரலையா? பங்கஜ், என்னுடைய லைஃப்ல இதுதான்ப்பா ட்ராஜடியே. என்னுடைய ஒய்ஃப் எப்பவும் என்னதான் அள வைப்பா. இதை செய்யல அதை செய்யல, உனக்கு டீ கூட போட தெரியல, ரொம்ப கம்மியா சம்பாதிக்கிற, எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்பா. அமைதியாக்கிறதுக்கு ஏசிபி சார் எனக்கு கத்து கொடுத்துருக்காரு. எப்படி? நான் முயற்சி பண்றேன். ஏசிபி சார் வருவாரு, பால் மலாய் வாங்கிட்டு வருவாரு, செல்லத்துக்கு கொடுப்பாரு, செல்லம் நிறைய சாப்பிடும், அமைதியா இருக்கணும். அட
அமைதி ஆயிடுச்சுப்பா. சார் ஆனால் இவன் ரொம்ப அழுதுட்டு இருக்கான் சார். இவனையும் அமைதியாக்குங்க சார் ப்ளீஸ். இல்லப்பா, என்னுடைய குரல்னால இவன் மறுபடியும் முழிச்சுக்குவான். நீ ஒரு வேலை பண்ணு, அந்த மூளைக்கு போ, ஏசிபி சாரோட பேரை சொல்லி ஏதாவது பாடு. என்ன சார் என்ன போய் பாட்டு பாட சொல்கிறீங்க? நான் என்ன பாட்டு பாடுறதுன்னு தெரியலையே. கிராமத்திலிருந்து 20 மைல் தூரத்தில் எப்போ ஒரு குழந்தை அழ ஆரம்பிக்குதோ அப்போ அம்மா சொல்லுவாங்க, குழந்தையே தூங்கிடு, இல்லைனா ஏசிபி சார் வருவாரு. நீ ஏன் அழுவுற? குழந்தை சார் குழந்தைங்க எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க சார். நான் அழுதாதான் குழந்தை அமைதியாகுது சார். கடவுளே. பங்கஜ், எவன் ஒருத்த குழந்தைய சமாளிக்கிறானோ அவன் உலகத்துல யார வேணாலும் சமாளிப்பான், புரியுதா? ஃப்ரெடிய பாரு. சார் சார் ரிஷியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற அத்தனை ஆஃபீஸர்ஸும் உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க சார். காசு சேர்ந்துடும் சார். 10 லட்சம்ன்றது இப்படின்றதுக்குள்ள சேர்ந்துடும். ஆனால் சார் இந்த குழந்தை காணும்னு எங்கேயும் இந்த ரிப்போர்ட்டும் வரல சார். ஒருவேளை இந்த குழந்தை பாவேஷ் ஜோதியோடதோ பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சோலங்கி ஃபோன் பண்றாரு. சோலங்கி சொல்லு. அப்படியா? ஓஹோ, அப்ப சரி. இந்த குழந்தை பாவே ஜோதிகாது இல்லைன்னு சோலங்கி சொல்றாரு. டிஎன்ஏ மேட்ச் ஆகலையா? அப்போ அந்த குழந்தை யாரோடது? அப்புறம் பாவிஷ் வீட்டுக்கு எப்படி போச்சு? ஒருவேளை இப்படி இருக்குமோ அபிஜித்? பாவேஷ் ஜோதி தன்னுடைய குழந்தையோட ஆபரேஷன் பணத்துக்காக இந்த குழந்தையை கடத்திருப்பாங்களோ? அப்படின்னா சார் இந்த குழந்தை எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்ததுன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அநேகமாக அங்கேருந்து அவங்க அப்பா அம்மா பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்கலாம். அந்த பெண் குழந்தை பேர் தெரியும் ராணி. அந்த ஆண் குழந்தைக்கு ஏதாவது பேர் வைக்கணும் சார். மைண்டுக்கு ஒரு நல்ல பேர் வருது. என்ன சார்? பார்த். பார்த்து ரொம்ப நல்ல பேர் சார். பார்த். ஃப்ரெடி, உன் குழந்தை ஏன் அழுகுது? ஐயோ சார், நீங்க இவனுடைய பேரை சொன்னீங்க, அது அழுக ஆரம்பிச்சிடுச்சு. நான் இவங்கிட்ட சொன்னேன் நீங்க பால் மலாய் வாங்கிட்டு வருவீங்கன்னு. பால் மலாயா? எனக்கு இல்லை சார், குழந்தைக்காக. ஃப்ரெடி சார், நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அட பொறுவி, ரொம்ப நல்ல காரியம் பண்ண. குழந்தைய கையிலேயே வச்சு தாலாட்டு பாடி பாடி எனக்கு வேர்த்து கொட்டிடுச்சு. கொடுங்க, நான் பார்க்குறேன். என்ன செல்லம்? சார் உங்களுக்கு வேர்த்து போல, குழந்தை சூசு பண்ணிட்டான். டேய் கண்ணா, கையில வச்சு தாலாட்டு பண்ணதுக்கு நல்ல பரிசு கொடுத்தடா. பூர்வி, ஓ குழந்தைக்கு டைப்பர் மாற்றிடு. அப்புறம் ஃப்ரெடி, நீ உன்னோட ஷர்ட்டை மாற்றிக்கோ. இது மண்ணோட டப்பா, பேர் கூட எழுதியிருக்கு. உங்கள் சைட்டில் விட்டுட்டு போயிட்டானா? இல்லை, மண்ணு கொலை பண்ண இடத்துல இதை விட்டுட்டு போயிட்டான். மண்ணு கொலை பண்ணிட்டானா? இல்லை இல்லை சார், பாவேஷையும் அவரோட மனைவியும் கொலை பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த மண்ணும் அந்த நேரத்தில் அவங்க வீட்டில் இருந்திருக்கான். ஐயோ கடவுளே, அதனால தான் இன்னைக்கு பாவேஷ் வேலைக்கு வரலையா? அப்புறம் மண்ணும் அவன் இன்னைக்கு வேலைக்கு வருவானா? இல்லை சார், அவன் இன்னும் 2-3 நாளைக்கு வரமாட்டான். ஏன், என்னாச்சு அவனுக்கு? அவனுக்கு எதுவும் அவளை, அவன் நேற்று ஊருக்கு போயிட்டான் சார். எப்போ? நேற்று மத்தியானம் நான் அவனை பார்த்தேன் சார். இல்லைப்பா, நான் அர்ஜென்ட்டில் இருக்கேன், நான் கிராமத்துக்கு போகணும், முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். சொல்றது கேளுப்பா, சொல்றது கேளு. அதான் எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அப்புறம் நீ வருத்தப்படுவ. இந்த ஃப்ரெடி அங்கிளும் பங்கஜ் அங்கிளும் ரொம்ப அவனை கொடுமைப்படுத்துறாங்கல்ல சார். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல இருந்து 5-6 மாசத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் கிடைச்சிருக்கு. ஏப்ரல் மேல கிட்டத்தட்ட 7940 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. இதுல 3902 பசங்க ஆம்பளை பசங்க சார். ஓ, அப்புறம் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க? சார் எல்லா குழந்தைங்களும் அவங்க குடும்பத்தோட இருக்கு, ஆனா ஒரு குழந்தைய தவிர சார். எதனால சார்? அது போன மாசம் அந்த குழந்தையோட அப்பா அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஓ, அவங்க பாட்டி இருந்திருக்காங்க, இப்போ அவங்கள பத்தி எதுவும் தெரியல. அப்புறம் குழந்தையும் காணும் சார்.
குழந்தையையும் காணோம், பாட்டியையும் காணோம். அபிஜித், ஒருவேளை இந்த குழந்தையா இருக்குமோ? அந்த பாட்டியோட பேரன். அந்த பாட்டி யாருன்னு கண்டுபிடிக்கணும். எங்க இருக்காங்க, எந்த நிலைமையில இருக்காங்க அந்த பாட்டி? கண்ணா, நாள் முழுக்க வேலை வேலை வேலை. இவ்வளோ வேலை எதுக்காக செய்யணும்? வீட்டில் 4 பேர் தானப்பா இருக்கோம். நீ, உன்னோட மனைவி, உன்னோட குழந்தை, அப்புறம் நான். அப்புறம் அந்த கடவுளோட அருளால் நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கு. வாழ்க்கையில் எல்லாமே பணம்தான்னு கிடையாதுப்பா. பணத்தினால என்ன கிடைக்கணுமோ அது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கு. ஆனா சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் இல்லை கண்ணா. போய் கண்ணாடியில் உன் முகத்தை பாரு, எவ்வளோ வாடி போயிருக்கேன்னு பாரு. அப்புறம் ஒரு அம்மா தான் பிள்ளையோட முகம் வாடி போயிருக்கிறத பார்க்க முடியாதுப்பா, பார்க்க முடியாது. செல்லம், அழாத செல்லம். பாரு பாரு உன்னோட குழந்தைய, என்னுடைய ஒரே பேரன், இந்த வீட்டோட ஒரே வாரிசு. ஆனா இவனுக்கு உங்ககிட்ட டைம் இருக்கா? டைம் இருக்காப்பா? ஒரு நாள் இவனும் வாடி போயிடுவான். அப்புறம் அன்னைக்கு நீ ரொம்ப வேதனைப்படுவ பாரு, ரொம்ப வேதனைப்படுவ. ஆனா உனக்கு இதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லைல்ல? சரி போ, முகம் கை கல்லாம் அலம்பிட்டு கொஞ்சம் ஓய்விடன்னு. அது வரைக்கும் உன் குழந்தை கூட நான் விளையாடிட்டு இருக்கேன். செல்லம் செல்லம், ஏன் அழறப்பா, ஏன் அழற? பால் குடிக்கிறியாப்பா? உனக்கு பசிக்குதா? பால் குடியா? பாட்டி உனக்கு பால் கொடுக்கட்டுமா கண்ணா? எவ்வளோ கொடுமையான விஷயம் இல்லை? இவங்களது எல்லாத்தையுமே இவங்க இழந்துட்டாங்க. உண்மைதான். தன்னோட பையன், மருமக, அப்புறம் அவங்க பேரன் கூட ஒரே நொடியில எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ பால் குடிக்க மாட்டியா? பசியோடு தான் இருப்பியா? சரி சரி, நான் உன்னை தூங்க வைக்கிறேன். லல்லா லல்லா லாலா, என் செல்ல கண்ணு தூங்கு, என் செல்ல கண்ண நீ, என் பேர புள்ள நீ. சரோலி கிராமம் இதுதான். மண்ணோட வீடு எங்கே இருக்குன்னு இங்கே விசாரிப்போம். அண்ணே, இந்த வழியில் போனால் மண்ணோட வீட்டுக்கு போக முடியுமா? மனுவா? சார், அது அவன் தான் மனு. கொலைகாரன் தப்பிக்க முயற்சி பண்ணாலும் இந்த உலகம் அவனை கண்டிப்பாக காட்டி கொடுத்துரும். வாங்க சார். சார், சாவித்ரி தேவி மேடமோட மனநிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. எதையோ இழந்த மாதிரியே இருக்காங்க. திடீர்னு ரொம்ப சிரிப்பாங்க, திடீர்னு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருவாங்க. டாக்டர்ஸ் கிட்ட காட்டினீங்களா நீங்கள்? காட்டணும் சார். அவங்களுக்கு ஏதோ பெரிய மனவேதனை இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க சார். வாங்க சார், வாங்க. சார், இவங்க தான் சாவித்ரி தேவி. சாவித்ரி அம்மா, என்னோட தங்கம் தூங்கிட்டு இருக்கான். மெதுவா பேசுங்க.
அது சரி, நீ நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா நீ யாருப்பா? நாங்க உங்களோட நண்பர்கள். என்னோட நண்பர்களா? நீ எப்போத்துலேருந்து என் நண்பரான? ஆமா, இப்போதான். இப்போ உங்களை பார்த்தோம், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். நிஜமாவா? ஆமா. அப்புறம் இவங்கெல்லாம் யாரு? அது நாங்களும் உங்களோட நண்பர்கள் தான். ரொம்ப நல்ல விஷயம். சாவித்ரி அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது இங்க குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்குல்ல, கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும். நீங்க இங்க வரீங்களா? சார், நான் பாவேஷ் அவனோட பொண்டாட்டியும் கொல்லல சார். எனக்கு அந்த 10 லட்ச ரூபா பற்றி எதுவும் தெரியாது சார். நீ போய் சொல்கிற மண்ணோ, நீ பாவேஷ் வீட்டுக்கு போயிருக்க, அங்கே அவங்கள கொண்டு இருக்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து 10 லட்ச ரூபாவை திருடிருக்க. அதனால தான் உன் டிஃபன் பாக்ஸ் அங்கேயே மறந்துருக்க. கொலை பண்ணது நீ தான் மண்ணோ, அதுவும் பணத்தை ஆசையில். இல்லை சார், நான் ஒத்துக்கிறேன். நேற்று நைட்டு நான் அவங்க வீட்டுக்கு போனேன் தான். அவன் என்னோட உயிர் நண்பன் சார். அவங்க வீட்டில் நான் டீ கூட குடித்தேன் சார். ஆனால் தெரியாமல் என் டிஃபன் பாக்ஸை அவங்க வீட்டிலேயே மறந்துட்டேன் சார். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உடனே டிஃபன் எடுக்க அவங்க வீட்டுக்கு நான் போனேன். நான் அவங்க வீட்டு பக்கத்தில் போன உடனே உள்ளேருந்து ரொம்ப கத்துற சத்தம் கேட்டுச்சு சார். நான் ஜன்னல் வழியாக எட்டி உள்ளே பார்த்தேன். உள்ளே ஒருத்தன் பாவேஷையும் அவங்க பொண்டாட்டியும் சுடுறதுக்கு துப்பாக்கியோடு நின்றுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் சுட்டுட்டான் சார். அதுக்கப்புறம் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் சார். சார், அந்த ஆளு என்னை பார்த்துட்டான்னு நினச்சேன் சார். அவன் எங்கே என்னையோ கொண்டுடுவான்னு பயந்து போய் தான் நான் நகரத்தை விட்டு இங்கே ஓடி வந்தேன் சார். நீ அந்த ஆளோட முகத்தை பார்த்தியா? இல்லை சார், நான் அவனோட முதுகு மட்டும்தான் சார் பார்த்தேன். அதனால் அவன் முகத்தை பார்க்கல, எதுவும் தெளிவாக பார்க்கல சார். மண்ணு, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இதை சிஐடி கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையா? உனக்கு தெரியும்ல, இதுவும் ரொம்ப பெரிய குற்றம் தான். இவனை பியூரோ கூட்டிகிட்டு போங்க. அது உங்கள் பேரன் எங்ககிட்ட இருக்கான். என்னுடைய பேரன் இங்கே தூங்கிட்டு இருக்கான்ல. இது பொய்யான தகவல். சாவித்ரி அம்மா, நாங்கள் அந்த குழந்தைய பற்றி பேசலை. அது அது பொம்மைமா. நாங்கள் உண்மையான பேரனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம்மா, உங்கள் பையனோட பையன் ஞாபகம் இருக்கானா? சாவித்ரி அம்மா, உங்களுக்கு உங்கள் பையன் ஞாபகம் இருக்கார்ல? உங்கள் பையன், உங்கள் மருமக, அவங்களோட குழந்தை. இப்போ அவன் 6 மாத குழந்தை. ஞாபகம் இருக்கா? சாவித்ரி, ஞாபகம் பண்ணிப்பாரு. இவங்க யாரை பற்றி பேசுகிறாங்க தெரியுமா? என் செல்ல தங்கம்னு சொல்லி எப்பவும் சொல்லிக்கிட்டு இருப்பியே, உன்னுடைய தங்கம், உன்னுடைய பேரை சாவித்ரி ஞாபகப்படுத்தி பாரு. ஆமா சாவித்ரி, இதாவது ஞாபகம் வருதா? நீ சொன்னல வயசான காலத்துல தொன அவன் தான் உன் வீட்டோட பிரகாசம்னு. ஞாபகப்படுத்தி பாருமா, ஞாபகப்படுத்தி பாரு சாவித்ரி. இப்போ அந்த குழந்தை எங்ககிட்ட இருக்குமா? சீக்கிரமாவே நாங்கள் கூட்டிட்டு வரோம். உங்களுக்கு நாங்கள் சொல்றது புரியுதில்ல சாவித்ரி அம்மா? எந்த பிரயோஜனமும் இல்லை சார். அவங்களால எதுவும் சொல்ல முடியாது. இங்கே பாருங்க, நாங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. சாவித்ரி அம்மாக்கு ஏன் இப்படி ஆச்சு? அப்புறம் அவங்க பேரனுக்கு என்ன ஆச்சு? அவனை கிட்னாப் பண்ணிட்டாங்க சார். இவங்க கிட்ட 20 லட்சம் ரூபாய் பணமும் கேட்டிருக்காங்க. ஆனால் இவங்க குடும்பத்தில் யாருமே கிடையாது. அவங்களோட பையனும் மருமகளும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. வீட்டையும் விற்றுட்டாங்க. அந்த வேதனையிலேருந்து அவங்க இன்னும் வெளியே வரல சார். இவங்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. தேங்க்யூ வெரி மச்.
நம்ம சரியாக தான் சந்தேகப்பட்டிருக்கோம். பாவிஷும் ஜோதியும் 20 லட்சத்துக்காக இவங்களோட பேரனை கடத்திருக்காங்க. அதை வச்சு தன்னோட பையன் ரிஷிக்கு வைத்தியம் பார்க்கணும்னு நினச்சிருக்காங்க. எஸ் சார். ஆனால் இந்த 10 லட்சம் எங்க சார்? அந்த பணத்தை யார் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க? பாவிஷ் அப்புறம் ஜோதியை கொன்னது யார் சார்? குட்டிராணி, விட்டுட்டு போறியா? எங்களை விட்டுட்டு போறியா? இவன் ஞாபகம் நமக்கு இருக்கும் சார். அப்புறம் இவன் இல்லாமல் இவனும் ரொம்ப தனி ஆயிடுவான் சார். கொஞ்ச நாளையே 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அனுப்பிட்டா என்ன, அடிக்கடி நம்ம போய் பார்த்துப்போம். இவங்களோட ஃப்ரெடி அங்கிள் அப்புறம் பங்கஜ் அங்கிளையும் கூட கூட்டிட்டு போகலாம். ஐயோ சார், என்னோட அக்காவையும் மாமாவையும் யார் சார் கொண்டது? ஐயோ, நான் மோசம் போயிட்டேன். யாருன்னு சொல்லுங்க சார், நான் அவங்கள உயிரோட விட மாட்டேன். அமைதியா இருங்க. கொலைக்காரனை நாங்கள் தேடுறோம், நீங்கள் அமைதியா இருங்க. எப்படி சார் அமைதியாக இருக்க முடியும்? இந்நேரம் நீங்கள் கொலைக்காரங்களை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினச்சேன். அப்புறம் எதுக்காக என்ன நீங்கள் இங்கே வர சொன்னீங்க? இங்கே பாருங்க, இந்த ராணி குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு தான் இங்கே வர சொன்னோம். ஏன்? நான் என்ன பண்ணுவேன் இந்த குழந்தைய வச்சு? அட, குழந்தையோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அது அக்கா பொண்ணு, நீ அவளுக்கு சித்தி. ஆவ உன்னை தவிர இந்த குழந்தைக்கு வேற யார் ஆறுதலா இருப்பான்? அட, யாரு சித்தி, யாரு அக்கா பொண்ணு? நான் ரிஷிக்கு தான் சித்தி. அது அவங்களோட சொந்த குழந்தை. அப்புறம் இப்போ ஹாஸ்பிட்டலில் அனாதையாக இருக்கான். அப்போ அந்த ராணி? இது பாவிஷோட தங்கச்சி குழந்தை. இந்த குழந்தை பிறந்ததும் அவள் இறந்துட்டா. பாவிஷும் ஜோதியும் தான் இந்த குழந்தைய வளர்த்தாங்க. பாவேஷோட தங்கச்சி குழந்தையா? ஆமாங்க சார். அப்போ நீங்கள் இந்த குழந்தைக்கு சொந்தக்காரங்க. அப்போ இந்த குழந்தைய உங்களை தவிர யார் பார்த்துக்க முடியும்? அட போங்க சார், இன்னைக்கு இருக்கிற இந்த விலைவாசிக்கு சொந்த குழந்தைய வளர்க்குறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இன்னொருத்தர் குழந்தைய எப்படி வளர்ப்பேன்? இந்த குழந்தைய கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு நீங்க காரணம் ஒன்றும் சொல்லலைல்ல? அட நீங்க வேற சார், நான் எதுக்கு போய் சொல்லணும்? அப்படி நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கிரீன் ரோட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் விசாரிங்க. ஏப்ரல் 24 தான் இந்த குழந்தை பிறந்தது. ஒரு நிமிஷம். ஏப்ரல் 24 ஏப்ரல் 24 அதே கிரீன் ரோட் ஹாஸ்பிட்டல்ல பார்துன் தானே பிறந்தான் 6 மாசத்துக்கு முன்னாடி. இது யாரு? இல்ல ஒன்றும் இல்லை, அது உங்களுக்கு சம்பந்தமான விஷயம் இல்லை. இங்க பாருங்க சார், இங்க என்ன அடிக்கடி வர சொல்லி என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. இந்த குழந்தைய என்ன பண்றது நீங்களே பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். அட கேளுங்க. என்ன சார் இது? எப்படிப்பட்ட ஆள்லாம் இருக்காங்க பாருங்க. இப்படி சுயநலமா கூட இருப்பாங்களா? இதுதான் உண்மை தயா, இதுதான் உண்மை. சார், இது எப்படி சாத்தியமாகும்? இந்த 2 குழந்தைங்களும் ஒரே நாள் ஒரே ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்காங்க. ஒரே நாள் ஒரே ஹாஸ்பிட்டல்ல 2 குழந்தைங்களும் ஒன்னா பிறந்திருக்காங்க. அப்போ அந்த தேதியில அந்த ஹாஸ்பிட்டல்ல நிச்சயமா ஏதோ ஒன்று நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கும்? அதை கண்டுபிடிச்சாகணும். கிரீன் ரூட் ஹாஸ்பிட்டல். இந்த வருஷம் ஏப்ரல் 24 காந்தா பூஜா 2 லேடியும் குழந்தைய பெற்றிருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல. எங்களுக்கு அவங்களோட ஃபுல் டீடைல்ஸ் வேணும். என்ன விஷயம் சார்? அதுல ஒரு குழந்தை கிட்னாப் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம் சார். ஆமாம் சார், காந்தாவுக்கு பிறந்தது ஒரு பெண் குழந்தை, பூஜாவுக்கு பிறந்தது ஒரு பையன். பூஜா மிஸ்டர் அனுஜோட ஒய்ஃப். அப்புறம் காந்தாவோட ஹஸ்பண்ட் பேர் இல்லை, மிஸ்டர் பாவேஷ் தான் அவங்களோட கார்டியன். அந்த 2 குடும்பத்துக்கும் ஒருத்தர் தெரியுமா? இல்லை சார், ஒருத்தவங்களோட டெலிவரி ஜெனரல் வார்டில் நடந்தது, அப்புறம் இன்னொருத்தவங்களோட டீலக்ஸில். ஓகே, தேங்க்யூ சார். சார், நான் அந்த குழந்தைங்கள பற்றி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார். சொல்லுங்க. அந்த 2 டெலிவரியும் டாக்டர் சுமித், நர்ஸ் மதுவும் பார்த்துக்கிட்டாங்க சார். நான் அவங்களோட ரூமுக்கு போன போது அப்போ டாக்டர் சுமித் அப்புறம் நர்ஸ் மது 2 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்ததும் அவங்க அமைதியாயிட்டாங்க. பாவேஷ், ஜோதி அப்புறம் குழந்தைய பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பேசினாங்கன்றத நான் கேட்கல சார். சரி, அந்த டாக்டர் சுமித், அந்த நர்ஸ் எங்கே இருக்காங்க? டாக்டர் சுமித் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் மது இன்னைக்கு லீவ் போட்டாங்க. இந்த மது எங்கே இருக்காங்க?
போதும் 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 நிப்பாட்ட. குழந்தைய கடத்துறதுல எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. 6 மாசத்துக்கு முன்னாடி நான் அந்த குழந்தைங்கள மாற்றி வச்ச அவ்வளோதான். அவங்க 2 பேரும் பிறந்தப்போ கிரீன் ரூட் ஹாஸ்பிட்டலில் எனக்கு இதை தவிர வேற எதுவும் தெரியாது. எதுக்காக குழந்தைய மாற்றி வச்ச? பாவிஷ் தான் சொன்னார். அவருடைய தங்கச்சி குழந்தைய ஒரு பணக்கார குழந்தையோட மாற்ற சொன்னார். அப்புறம் சொன்னார் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. அதுக்கு பணக்கார ஆளுங்க எனக்கு பணமும் கொடுத்தாங்க. ஒரு நிமிஷம். வாவிஸ் தங்கச்சிக்கு பிறந்தது பெண் குழந்தை தானே? அதான் அந்த ராணி. இல்லை சார், அவளுக்கு பிறந்தது பையன். அப்புறம் அந்த பணக்கார பொண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பணக்கார குடும்பத்துக்கு ஒரு வாரிசு தேவைப்பட்டுச்சு. அதுக்கு பாவேஷோட தங்கச்சி பிள்ளைய தன்னோட பிள்ளையா கூட்டிட்டு போனாங்க. பாவேஷ் தங்கச்சி இறந்து போயிட்டா, ஆனா பாவேஷ் பணக்கார வீட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டானா? என்ன சொல்ற நீ? ஆமா சார். பணக்கார குடும்பத்துக்கு தேவைப்பட்டது ஒரு வாரிஸ், ஒரு பையன். அப்புறம் பாவேஷுக்கு தன்னோட பையன் ரிஷிக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு தேவைப்பட்டுச்சு பணம். 20 லட்சம் ரூபாய் பணம். 2 பேரும் குழந்தைய மாத்திக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களுடைய சுயநலத்தை தீர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அந்த தனிராம், அவர் கூட என்ன விரோதம் உனக்கு? தெரியாது சார், இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன தனிராம், பாவேஷையும் ஜோதியையும் கொண்டு அவங்க 10 லட்சம் ரூபாயையும் திருடிட்ட. இப்போ இந்த பொண்ணுகிட்ட உனக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? சார், நான் இவளோட வாய் அடைக்கணும்னு மட்டும்தான் முயற்சி பண்ணேன். இந்த குழந்தைய மாற்றின விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன் சார், நான் அந்த பணக்கார குடும்பத்து வீட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன் சார். அவங்களோட மரணத்துக்கு அப்புறமா பாவேஷ் தங்கச்சியோட பையன் என்கிட்ட வந்துட்டான் சார். நான் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு பாவேஷ் வீட்டுக்கு போனேன். அந்த குழந்தைய அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருந்த 20 லட்சத்தை வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் சார், அந்த பாவேஷ் அந்த குழந்தைய வாங்கிக்க தயாராக இல்லை சார். அந்த 20 லட்சத்தையும் கொடுக்க தயாராகவே இல்லை சார். பதிலாக புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் என்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொன்னாங்க இந்த உண்மையை எல்லாருக்கும் சொல்லிடுவோன்னு மிரட்டினாங்க. அதனால சார், நான் ஒரு கட்டாயத்தால் அவங்க 2 பேரையும் நீ கொலை பண்ணிட்ட. அப்புறம் இந்த குழந்தைய அந்த வீட்டில் விட்டுட்டு வீட்டில் இந்த 10 லட்ச ரூபா பணத்தை தூக்கிட்டு போயிட்ட. எங்க அந்த பணம்? சார், நான் சாப்பிட்ட உப்புக்கு கடமையை செஞ்சேன் சார். என்கிட்ட அந்த பணம் இல்லை சார். அது என்கிட்ட இல்லை சார். தனிராம், பணக்கார ஜோடி இறந்து போச்சு. வேற யாரோட உப்பை சாப்பிட்ட நீ? யார்கிட்ட அந்த பணத்தை கொடுத்த? இதெல்லாம் எதுக்கு பண்ணீங்க? இங்க பாருங்க, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்படி சைலண்டா இருக்கிறதுனால யூஸ் இல்லை. எங்களுக்கு புரியுது, இந்த வயசுல வாழ்றதுக்கு ரொம்பவே போராடணும். யாரு செஞ்சாலும் தப்பு தானே. உங்க வயசு நிம்மதியா வாழ்றதுக்கான வயசு. ஆனா நீங்க செஞ்ச குற்றம், அதுக்கான தண்டனை நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும். குற்றத்தை பண்றதுக்கு முன்னாடி உணர்ந்திருந்திருக்கணும். ஆனா இப்போ அமைதியா இருக்கிறதுனால உங்க குற்றம் இல்லைன்னு ஆயிடாது. நீங்க எங்க கூட வந்தாகணும். இங்க பாருங்க, நாங்க உங்களை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போற அளவுக்கு வச்சிடாதீங்க. நாங்க உங்க வயசுக்கு மரியாதை கொடுக்குறோம். இல்லைனா குற்றவாளியை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். ஸ்ரேயா, சாவித்ரிமா, சாவித்ரிமா, இவங்க இறந்துட்டாங்க. அங்க என்னமோ இருக்கே சார்.
பாத்தீங்களா சார், சாவித்திரி அம்மா கைப்பட எழுதின லெட்டர். நான் ஒரு குற்றவாளி, இதை நான் தான் பண்ணேன். ஆக்சிடெண்ட்ல என்னோட மகனும் மருமகளும் இறந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு. பையனோட கடன்காரங்க என்னை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் இழந்ததுனால என்னால் அவன் கடனை அடைக்க முடியலை. அதனால தனிராம பாவேஷோட வீட்டுக்கு நான் அனுப்பி வச்சேன். அவங்க தங்கச்சி குழந்தை திரும்ப வாங்கிக்கிட்டு அப்புறம் நான் கொடுத்த 20 லட்சத்தை திருப்பி கேட்டேன். பாவிஷ் கொடுக்க மறுத்துட்டான். அதனால தனிராம் அவங்கள கொலை பண்ணிட்டான். இதெல்லாமே வாரிசுக்காக தான் நான் பண்ணேன். பேத்தியை கொடுத்துட்டு பேரனை தூக்கிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். இது நான் பண்ண மிகப்பெரிய தவறு. பிறந்தது பொண்ணோ பையனோ எந்த வித்தியாசமும் இல்லை, 2 பேரும் அந்த கடவுள் கொடுத்த வரோம். இப்படி தப்பு பண்ணிட்டு என்னால் வாழ முடியாது. அதனால் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். முடிஞ்சா என்னை மன்னிச்சிருங்க சாவித்ரி. இவங்களுக்கு நடந்தது பெரிய கொடுமை சார். நிறைய பேருக்கு கொடுமை நடக்குது விக்ரம். அதுக்காக அவங்க குற்றப்பாதையில் நடக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தை விட பெரிய குற்றம் தற்கொலை பண்ணிக்கிறது. ப்ளீஸ் நீங்கள் 2 பேரும் இங்கே நில்லுங்க. ஹலோ சொல்லுமா. ஹலோ, இதோ பார். ஹலோ 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 தயா, தயா, அது வந்து என்ஜிஓக்காரங்க வந்திருக்காங்க. ஸோ சார், ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார். அது எங்களுக்கு தெரியும். இந்த குழந்தைய நீயே விட்டுட்டு வரணும்னு நினைக்கிறல்ல? குழந்தைய கூட்டிட்டு போய் விட நாங்களும் கூட வரோம். இல்லை, அது விஷயம் இல்லை சார். சார், எனக்கு தயா கொஞ்சம் யோசிச்சுக்க. குழந்தைய நானும் தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். தினமும் அது கூட விளையாடணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஆனால் அவங்கள நாம் நல்லபடியாக வளர்க்க முடியாதுப்பா. இந்த குழந்தை என்ஜிஓக்கு போச்சுன்னா மற்ற குழந்தைங்களோட நல்லபடியாக வளரும், படிக்கும் கூட, இல்லையா? இந்த குழந்தையோட ஃபியூச்சரையும் யோசிக்கணும் இல்லையா? சார், நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த குழந்தைங்கள நாங்கள் நல்லபடியாக பார்த்துப்போன்னு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இவங்களை எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க. ஓகே தயா. புஷ்பா, சங்கீதா, குழந்தைங்கள வாங்கிக்கங்க. சார், ரிஷியையும் நாங்கள் எங்கள் பொறுப்பில் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். அவனோட எல்லா வசதியும் நாங்கள் பார்த்துக்கிறோம். எனக்கு தெரியுமா, ஆனால் ரிஷியோட வைத்தியத்துக்கான எல்லா செலவையும் சிஐடியே பார்த்துக்கோ. ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. अखियों में नन्हा मुन्ना एक सपना दे जा रे, सुरमई अखियों में नन्हा मुन्ना एक सपना दे जा रे।